ஒரு வாய்ப்பு நம்மள விட்டு போகுதுன்னா, இன்னொரு வாய்ப்பு நம்மள தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வருதுன்னா, அந்த ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன கண்டிப்பா குடுக்கும் நமக்கு. எந்தெந்த விஷயமெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே நமக்கு ஒரு லெசன டீச் பண்றதுக்காக தான். லைஃப் எனக்கு டீச் பண்ண 12 லெசன இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். டோன்ட் லிவ் பை வாட் யூ திங்க் யூ ஷுட் ஆர் ஷுட் நாட் டூ. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. உங்க லைஃப்ப ஹேப்பியா வாழ்றதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, நீங்க நெனச்ச மாரி வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தா மட்டும் தான் உங்கனால ஹேப்பியா இருக்க முடியும். மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக உங்கள நீங்க லிமிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஹேப்பியா இருக்க முடியாது. பேரண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எவ்வளோ க்ளோஸான பீப்புளா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ப நீங்க வாழாதப்ப, அவங்க எதிர்பார்ப்புக்காக நான் இத பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஹேப்பியா இருக்க முடியாது. மத்தவங்க எதிர்பார்ப்புக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா, உங்களோட எதிர்பார்ப்ப நீங்க லிமிட் பண்ணிட்டு, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத செய்யாம, மத்தவங்க கையில இருக்க பொம்மையா மாறிருவீங்க. உங்க எதிர்பார்ப்ப நீங்க அது சின்னதோ, பெருசோ நீங்க பூர்த்தி செஞ்சா மட்டும் தான் உங்கனால ஹேப்பியா இருக்க முடியும். லிவ் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட் இஸ் த ஒன்லி வே டு பி ஹேப்பி. டோன்ட் மேக் திங்ஸ் பிக்கர் தென் தே ஆர். ஒரு ப்ராப்ளம் சின்னதா இருக்கும். அந்த ப்ராப்ளம் நம்மளே திங்க் பண்ணி கவலைப்பட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாறி, நம்மளே இமேஜின் பண்ணி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நெனச்சிட்டு இருக்கிறப்பலாம், அந்த ப்ராப்ளம எப்படி டீல் பண்ணணும்னு யோசிச்சோம்னா, முக்காவாசி பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துரலாம். தேவையில்லாத கவலையிலேருந்து வெளிவரணும்னா, நமக்கு என்ன ப்ராப்ளமோ அத எப்படி டீல் பண்ணணும்னு நம்ம கத்துக்க ஆரம்பிச்சுட்டோம்னாவே, முக்காவாசி ப்ராப்ளம நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு இருக்க சின்ன ப்ராப்ளம நம்மளே திங்க் பண்ணி பெரிய ப்ராப்ளமா நெனச்சிட்டு இருக்காம, அத எந்த அளவுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும்னு நம்ம திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை டு எலிமினேட் ஆல் த அன்னெசசரி வொரி யூ புட் யுவர்செல்ஃப் த்ரூ. ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். பயந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிறணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்துட்டே இருக்கறதுக்கு, அது என்னன்னு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இத செய்யணும்னு நெனச்சிட்டோம்னா, அத செஞ்சிரணும். இந்த இடத்துக்கு போகணும்னு நெனச்சா போயிட்டு வந்துரணும். நம்ம யோசிச்சுட்டே, திங்க் பண்ணிட்டே, அதே இடத்துல ஸ்டே பண்ணிட்டு, இப்படி ஆகிருமோ, அப்படி ஆகிருமோ, இது அப்படி நடந்துருமோ, அது இப்படி நடந்துருமோன்னு திங்க் பண்றத ஹோல்ட் பண்ணிட்டு, சரி நம்ம இப்ப என்ன பண்ணணும் அடுத்து? இங்க போகணுமா? ஓகே போயிட்டு வந்துரலாம். இத செய்யணுமா? செஞ்சிரலாம். அப்படின்னு உங்களுக்கு நீங்க லிமிட் பண்ணி வச்சிருக்கு, பயந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க செய்யவே உங்களோட ஃபியர் கண்டிப்பா உங்கள விட்டு போகிரும். பயந்துட்டு இருக்க விஷயம் முக்காவாசி ஒண்ணுமே இல்ல. அது நம்ம மைண்ட் தான் கிரியேட் பண்ணி அத நம்மள பயமுறுத்திட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் டு நாட் கிவ் அப். ஈஸியா கோல் செட் பண்ணிட்டு, அத ஈஸியா கிவ் அப் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு கோல செட் பண்ணிட்டு, அத கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு, ஐயோ! இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். ஏன் ஸ்டாப் பண்றோம்னா, அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். இல்லைன்னா, அதுக்கான எஃபோர்ட் போடுறதுக்கு நம்ம சலிப்பட்டுட்டு இருக்கலாம். ஸோ, நம்ம எடுக்கிற ஸ்டெப் சின்னதா இருந்தாலும் ஸ்டெடியா எடுத்து வச்சோம்னா, அதுல பெரிய மாற்றம் கிடைக்கும். கோல் செட் பண்றப்பவே கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். நம்ம கரெக்டான வேல தான் பண்றோம். நம்ம ரைட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போற பாதை கரெக்ட். இந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணிருவோம். சின்னதா தொடங்கி பெரிய மாற்றத்த நம்மனால உருவாக்க முடியும். அப்படின்னு உங்கள நீங்க முழுசா பிலீவ் பண்ணிட்டு, கிவ் அப் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கோல ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். சின்ன கோல செட் பண்ணிட்டு, குயிக்கா அதுக்கான ப்ராசஸ் எடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெடியா கவனத்தோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கோல அச்சீவ் பண்ணலாம். உங்க பாதை கரெக்டா இருக்கு. நீங்க பண்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டான வேல நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு முழுசா நீங்க பிலீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணுவீங்க. கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு சந்தோஷத்தையும், உற்சாகத்தையும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஈஸியா குடுத்துரும். நம்ம இங்க இருந்தா ஜாலியா இருக்கலாமே, இங்க போனா செமையா இருக்கே அப்படின்னு, அதுக்குள்ளேயே நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கிட்டு, இதுதான் சந்தோஷம்னு நெனச்சிட்டு இருப்போம். இதுலேருந்து வெளிய வந்தா தான் உண்மையான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன நம்ம உருவாக்கிட்டு, இந்த ஜாய்க்குள்ளேயே நம்ம இருக்கணும்னு நெனச்சிட்டோம்னா, இது சேலஞ்சே இல்லாம போகிரும். ஸோ, உங்க கம்ஃபர்ட் ஜோன விட்டு நீங்க எப்பலாம் வெளிய வரீங்களோ, வெளிய வரக்கு முயற்சி பண்றீங்களோ, அதுதான் உங்களோட ரியல் உற்சாகமா இருக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிய வந்தா தான் எனக்கு உண்மையா சந்தோஷம் கிடைக்குது. இதுக்குள்ளேயே இருந்தா எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க. போதும்னு நெனச்சுட்டு இதுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா, மத்தத நம்ம எப்ப கத்துக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி வந்து ஹார்ட் ஒர்க்க விட ரொம்ப முக்கியமானது. ஹார்ட் ஒர்க் பண்றது தப்பில்ல. ஆனா, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க்க பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க ஓகே. டெய்லியுமே கன்சிஸ்டன்ட்டா பண்ணாதப்ப அதோட பெஸ்ட் ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? கன்சிஸ்டன்சி தான் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பண்ற விஷயம் தான் பெரிய மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிய விஷயத்த நமக்கு தெரியப்படுத்தும். நான் என் லைஃப்ல பண்ணணும்னு நெனச்ச விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா பண்ணாதனால, நெறைய விஷயத்த அப்படியே ட்ராப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்னு எப்ப நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, தொடர்ந்து கன்டினியூஸா நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்ட்டா நான் அந்த ஒர்க்க பண்ணிட்டே இருக்கிறப்ப, எனக்குள்ளேயே ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்குது. அத நான் ஸ்டாப் பண்ணி இருக்கிறப்ப எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கல. கன்சிஸ்டன்ட்டா பண்றப்ப மட்டும் தான் எனக்கு ஒரு உற்சாகமும், ஒரு நம்பிக்கையும் எனக்கு கிடைச்சது. ஸ்டாப் அஸ்யூமிங் வாட் அதர் பீப்பிள் ஆர் திங்கிங். நம்ம ஒரு விஷயத்த பண்ணனால இவங்க நம்மள இப்படி நெனச்சிருப்பாங்களோ, மத்தவங்க நம்மள என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்காக நம்ம வொரி பண்ணிட்டு இருக்கிறது டோட்டலி வேஸ்ட். சுத்தி இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம்னால, அவங்கள சுத்தி இருக்க ப்ராப்ளம்னால, அவங்களுக்குள்ளேயே இருக்க கவலை, அவங்களுக்குள்ளேயே இருக்க இன்செக்யூரிட்டிய தான் அதிகமா திங்க் பண்ணுவாங்க. யாருமே நம்மள பத்தி திங்க் பண்ணிட்டு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அத பண்ணிட்டாங்கன்னு அதிகமா திங்க் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு அவன் ஒர்க்க பார்க்கறக்கே டைம் சரியா இருக்கிறப்போ, உன்ன பத்தி யோசிச்சு ஏன் அவன் லைஃப்ல இருக்க டைம வேஸ்ட் பண்ண போறான்? ஸோ, நீங்க ஏன் வந்து மத்தவங்க ஏதோ உங்கள நெனச்சா
இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோ திங்க் பண்ணி உங்கள் டைமை நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம திங்க் பண்ணிவிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம செஞ்ச விஷயம் சொன்ன விஷயம் எல்லாமே மற்றவங்க திங்க் பண்ணிவிட்டு நம்மளை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமா, அப்போவே வந்து நம்ம லைஃப்பில் வேஸ்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த விஷயத்த பாசிட்டிவாக மாற்ற முடியும்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் எல்லாமே. மற்றவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறது என்னன்னு நமக்கு தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. ஹெல்ப் அதர்ஸ். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான லெசன் என்னன்னு சொல்வேன்னா, மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான். அது வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற டைமாக இருக்கலாம், நான் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னு இருக்கிறப்ப நம்ம ஒரு ஹெல்ப்னு பண்ணுறப்ப அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது டைமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற விஷயமா இருந்தாலுமே சரி, உங்களால் எந்தெந்த வகையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் எப்போவுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது ரியல் சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிங் பண்ணும். யூ வில் ரிக்ரெட் த திங்ஸ் யூ டிட் நாட் டூ. நீங்கள் செய்யாத விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற செஞ்சுருங்க. நம்ம ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? நான் இதை செய்யணும்னு நினச்சேன், அதை செய்யணும்னு நினச்சேன், இந்த டைமில் நான் இப்படி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நான் செய்யாமே விட்டுட்டேன். வருத்தப்படுறத இருக்கிறதுலே பெரிய கொடுமையான விஷயம். அதை செய்யாமல் இருந்து வருத்தப்படுறதுக்கு நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு திருப்தியோடு இருங்க. டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். பீப்புளாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், எதையுமே கிராண்டடாக நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே மாறக்கூடியது. இதை எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியப்படுத்திடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. மாறக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம எல்லா விஷயமே இது நம்மக்கிட்டே இருக்கும், நம்மளை விட்டு போகாது அப்படின்னு எப்போவுமே நினச்சிடாதீங்க. ஒரு விஷயத்தை இழக்கிறோட வலி வந்து ரொம்ப கொடுமையானது. அதனால் இருக்கிறப்பவே அதை கொண்டாட பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்காதீங்க. பி ப்ரெசன்ட் இன் த ஹியர் அண்டு நவ். பாஸ்ட்டு முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர் இனிமேல் தான் வரப்போகுது. நம்ம கையில் இருக்கிறது ப்ரெசன்ட் மட்டும்தான். நவ், இந்த செகண்ட், இந்த நொடி, இந்த நாள், இந்த 24 ஹவர்ஸ், இந்த லைஃப், இப்போ இருக்க நிகழ்காலம் மட்டும்தான் நிரந்தரம். அதில் எந்தெந்த விஷயம்லாம் இருக்கோ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பழக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு விஷயமே நம்மளை பாதிக்காது. ஃபாஸ்ட்டு முடிஞ்சது, ஃப்யூச்சர் இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ இருக்க லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, நான் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனத்தோட இப்போ இருக்க செகண்டை யூஸ்ஃபுல்லாக நான் பண்ண ஆரம்பிப்பேன். திங்க் பண்ணுங்கள். அதுதான் லைஃப்பில் முக்கியமான லெசன். இப்போ இருக்க மூமெண்ட்டில் லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். அப்ரிஷியேட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப்பில் பீப்புளாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம கற்றுக்கிட்ட லெசனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள, உங்களை சுற்றி இருக்கவங்க, சின்ன சின்ன விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மற்றவங்கள பாராட்ட ஆரம்பித்தோம்னா தான் உங்களோட வேல்யூவை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கன்வே பண்ணுற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்ண ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை உற்சாகத்தோடு ஏற்றுக்கிட்டு வரவேற்று அதை கொண்டாடினா மட்டும்தான் நமக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். லைஃப்பில் 12 விஷயம் நான் கற்றுக்கிட்டதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கமெண்டில் பின் பண்ணி சொல்லுங்கள்.